பிளாகரிசம் இருக்கு. அந்த பிளாகரிசம் உங்களை போல ஒரு எஸ்டாப்லிஷ்ட் டைரக்டர் பதில் சொல்லாம கடந்து போனீங்கன்னா தப்பு பண்ணது உறுதியாயிடுது சார். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன், யாரும் தவற நினைக்க வேண்டாம். இதில் சம்மந்தப்பட்ட ஏன்னா இங்கே நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் கவனத்துக்கு வந்திருக்குது. நீங்கள் இதை பேசிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் முடியாது. அதில் இதை நான் ரெண்டும் விசாரித்து என்ன பண்ணணும் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம். நான் ஜெயட்டும் பேசிக்கிட்டு பேச முடிவு எடுக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் தெரியும். ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ், எனக்கு இப்போ தான் தெரியும். இது எப்படி ஆக்சுவலாக அவர் சொன்னார் ஜெகதீஷ் எனக்கு கொஸ்டினை கேட்டுட்டு அதான் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் தெரியும். ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ், எனக்கு இப்போ தான் தெரியும். இது எப்படி இப்போது இது நம்மெல்லாம் ஒரு டீமு இல்லைங்களா? நீங்கள் அவருக்கு இன்வைட் பண்ணுறீங்க. இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. உண்மை தானே இல்லைங்களா? நீங்கள் உங்கள் சைடில் இல்லை, உங்கள் வீட்டில் ஒருத்தர் ஏதோ இருந்தால் நான் என்ன இப்போ சொல்கிறது அப்படின்னு அதுதான் சொல்கிறேன். நம்ம அப்புறம் இல்லை சரி, நான் வந்து டைரக்டராக மேட்டர்லாம் சொல்ல மாட்டேன். உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமாக தெரியும். இல்லை பல வருஷமாக தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பெரியவங்கள பார்த்து இப்போ நீங்கள்லாம் சின்ன வயசில் நான் பெரிய வயசாகி அப்படி பார்க்குறேன். இது என்னென்னா கரெக்டு தான். நீங்கள் உங்கள் கோபம் கரெக்டு, அவருக்கு என்னவோ இருக்கும். இது வந்து இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படி ஆரம்பிச்சிருக்கூடாதோ அப்படின்றது தான் கரெக்டு. பட் அதுக்குன்னு ஒரு அவரை தனியாக கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கேட்டு இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்டு கரெக்ட் தானே? இல்லை கரெக்டு சரி கரெக்டு தான். அதுக்கு இல்லை கரெக்டுங்க. அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார்? கரெக்ட், அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா? இல்லை எதுக்கு பாதிப்பு? நீங்களாம் நம்ம ஆள் தானே. நீங்கள் என்ன நம்ம சேச்சி அப்படியெல்லாம் நினைக்கிறது. நம்ம ஆளுக்கு தானேப்பா. சரி ஓகே, உங்க ஒரு இதில் உங்கள் ஹீட் ஆகுது எல்லாமே டைம் ஹீல் ஓகே தான். எல்லாருக்கும் தீர்வு இருக்குல்ல எல்லாத்துக்குமே. எல்லாம் ஆமாம். தேங்க்யூ. இல்லை அது என்னவோ ஏதோ டைம் தான் ஹீல் பண்ணும். அது நீங்கள் பார்த்துக்கோ. ஓகே தேங்க்யூ. அப்புறம் சக்தி சிதம்பரம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும். நம்ம இப்போ டைரக்டரு அந்த மாதிரி இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதோ எல்லாம் சொல்கிறல, அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தார். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொன்னார்ல அந்த கதை எப்படி வந்தது அப்படியெல்லாம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால தான் நம்ம பண்ணோம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ. இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.